என் வார்த்தைகள் எப்படிப்பட்டவை? பிரைஸ் தி லார்ட். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என நாம் நீதிமொழிகள் 19:10 வாசிக்கின்றோம். எதில் பாவம் இல்லாமல் போகாது? சொற்களின் மிகுதியில். ஆம், ஆண்டவர் நாம் பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. பேசுவதற்காக தான் அழகாக நமக்கு குரலையும் வாயையும் கொடுத்திருக்கின்றார், நாவையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் மிகுதியாக பேசாதே என்றுதான் ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, மேலும் அவர் சொல்லுகின்றார், நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் எத்தனை வார்த்தைகளை காலையில் எழுந்தது முதல் நாம் இரவு படுக்க போகும் வரைக்கும் பேசுகின்றோம். ஆனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் கணக்கு வைத்து கொண்டு வருகின்றாராம். ஆம், நமக்குன்னு ஒரு நோட்புக்கு போட்டிருப்பாரா, இல்லாட்டி கம்ப்யூட்டர் வச்சிருப்பாரா? 800 கோடி மக்கள் நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர் நம் ஆண்டவர்! எப்படிப்பட்ட சர்வ வல்லவர் நம் ஆண்டவர்! ஒவ்வொரு மகனுக்கும் பிறந்த நாள்ல இருந்து இறந்து போகிறது வரைக்கும் அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கணக்கு வைத்து அதில் பேசப்படக்கூடிய வீண் வார்த்தைகளுக்காக நியாய தீர்ப்பு நாளில் நம்மிடம் கணக்கு கேட்பாராம். இது நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? அப்படி போகிற போக்கில் எத்தனை வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், எவ்வளோ பேரை ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். ஆண்டவரை ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஏன் ஆண்டவரே என்னை படைச்சிங்க, எனக்கு எதுக்கு, எனக்கு செத்து போனால் பரவாயில்லாமல் இருக்கும், இப்படிப்பட்ட துன்பத்தை நான் அனுபவிக்கணுமா? ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை குறை கூறக்கூடிய வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் அப்படி சரளமாக ஒரு ஃபவுண்டன் மாதிரி நம்ம நாவில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, இதை மட்டும் நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கணுமா? நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும் நான் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நாம் மட்டும் அதை யோசித்து பார்த்தோம் என்றால் நிச்சயம் நாம் பேசும் பொழுது நமது வார்த்தைகள் எல்லாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று மத்தேயு 5:37 சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நாம் நினைவில் கொண்டிருப்போம். அப்படி நாம் நினைவில் கொண்டோம் என்றால் நமது நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராது. ஐயோ, நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியலை, இதனால தானே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம் நாவிலிருந்து வராது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று. அதனால் நான் பேசும் பொழுது எப்படி பேசுகின்றேன் என்பதை நிதானித்து நான் பேச வேண்டும் என்றுதான் விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. அன்பானவர்களே, நமது வார்த்தைகள் சொற்பமாக இருக்க வேண்டும். ஆம், அந்த ஆமும் இல்லை என்ற இந்த வார்த்தைகள் மட்டும் நமது நாவிலிருந்து வந்தால் வீட்டில் கூட எத்தனையோ பிரச்சனைகள் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். வீட்டில் ஏன் பிரச்சனைகள் வருகின்றது நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால், அவங்க பேசுனதுக்கு திருப்பி நான் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாதான் என்கிட்ட என்னதில்லை, தப்பு இல்லைன்றது நல்லா புரியும் என்பதற்காகவே அப்படியே பேசி அதிகமாக பேசி பேசி வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக கடைசியில் என்ன பண்ணுது, சண்டை, பெரிய சண்டையில் போய் முடிகின்றது. அந்த சண்டை அநேக நேரம் குடும்பமானது பிரிவதற்கே ஒரு ஏதுவான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அன்பானவர்களே, அதனால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும், வீண் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. எவை வீண் வார்த்தைகள்? மற்றவர்களை பற்றி குறை கூறுதல், மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசுதல், இட்டுக்கட்டி பேசுதல், அதாவது மிகைப்படுத்தி பேசுதல், மற்றவர்களை காயப்படுத்தி பேசுதல். இன்னும் சில பேர் மற்றவர்களுடைய குறைபாடுகளை மிகைப்படுத்தி அதை வைத்து ஒரு பட்ட பெயர் வைத்து கூப்பிடுவது, மற்றவர்களை கேலி பண்ணுவது, அதே போல்
தேவையில்லாமல் மற்றவர்களை வம்புக்கு இழுப்பது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வீண் வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்குறதில்ல. அப்படியே போகிற போக்கில் நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் கணக்கு கேட்பார் நம்மிடம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். அமைதியாக இரு, பேசாதே, அதிகமாக பேசாதே என்று. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இதோ நான் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை நிதானித்து நான் அறிந்து அதை பேசலாமா வேண்டாமா என்று ஞானத்தோடு பேசுவதற்கு தேவையான வரத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். எனது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக எனது நாவிலிருந்து ஒரு நாளும் வார்த்தைகள் வெளியில் வராதபடிக்கு எனது நாவை தகப்பனே நீர் பூட்டு போட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கின்றீரே, அந்த விதமாக எனது இருதயமானது எப்பொழுதும் இறை வார்த்தைகளினால் நிரம்பியதாக எனது இருதயம் காணப்படட்டும். அப்பொழுது விவிலிய வாசிப்பினால் ஏற்பட்ட அந்த இறை வார்த்தைகள் மற்றவர்களை உம்மிடம் இழுத்து கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் நம்பி எனது இருதயத்தையும் எனது நாவையும் உமது கரத்தில் கொடுக்கின்றேன். நீரே அவற்றை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். ஜெபம் கேளும். இயேசுனுடைய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.